வணக்கம். வியூவோட மாஸ்டர்பீஸ் க்ளோ QLED டிவிஸ் 55, 65 கூடவே 75 இன்ச் டிவிஸோட யூசேஜ் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது? வியூ இந்த டிவிஸை மாஸ்டர்பீஸ் அப்படிங்கிறாங்களே, அப்போ இதில் எந்த மாதிரியான சிறப்பம்சங்களை கொடுத்துருக்காங்க? இது ஒரு ஃபுல்லி பேக்டு டிவியாக இருக்கான எல்லா டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் சாம், நீங்கள் பார்த்துருக்குது டெக்கி சாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வியூ 2 வருஷம் முன்னாடி அவங்களோட மாஸ்டர்பீஸ் சீரிஸில் ஃபஸ்ட்டு டிவியான 85 இன்ச் QLED டிவியை கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த டிவியோட சைஸ் மாதிரியே இதோட ப்ரைஸும் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. இப்போது வியூ இந்த சீரீஸ்லேயே மாஸ்டர்பீஸ் க்ளோ டிவியை மாஸ்டர்பீஸில் இருக்கிற முக்கியமான எல்லா ஃபியூச்சர்ஸையும் இன்க்ளூட் செஞ்சு கொஞ்சம் அஃபோர்டபுளான ப்ரைஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க. வியூ இந்த மாஸ்டர்பீஸ் QLED டிவியோட டிசைன் செம்ம லக்ஸரியாக ஃபீல் ஆகுது. அதுக்கு காரணம் அவங்க பெசலில் யூஸ் பண்ணிக்கிற அர்மானி கோல்டு கலர் அண்ட் ப்ரீமியமான அலுமினியம் அலாய் மெட்டல்ஸ். அர்மானி கோல்டு கலர் அப்படிங்கிறது பிங்க்கும் கோல்டும் கலந்த மாதிரியான ஒரு லுக்கில் இருக்குது. இந்த கலர் எஸ்தட்டிக்ஸ் டிவிக்கு யூனிக் அண்ட் சுப்பீரியரான லுக்கை கொடுக்குது. டிவியோட பாட்டம் ரைட் கார்னரில் மாஸ்டர் பீஸ் அப்படிங்கிறதையும் பாட்டம் சென்டரில் வியோட லோகோவையும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பெசல்னு பார்க்கும்பொழுது டிவியோட டாப் அண்ட் ரைட் சைடில் ஈஸியாக நோட்டீஸ் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்லிம்மான மினிமல் பெசல்ஸை கொடுத்துருக்காங்க. டிவியோட ஸ்டாண்ட்ஸும் அதோட வெயிட் அண்ட் சப்வூஃபர் டிசைனை கேரி பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்லீக் அண்ட் ஹெவியான ஸ்கேலன்ஸ் ட்ரையாங்கிள் ஷேப்பில் மெட்டல் ஸ்டாண்டாகவே கொடுத்துருக்காங்க. ஆல்சோ இந்த ஸ்டாண்ட்ஸும் அர்மானி கோல்டு கலரில் இருக்குது. டிவியோட பின்னாடி சைடு குவாலிட்டியான பிளாஸ்டிக்கில் செஞ்சுருக்கிறாங்க. பேக் சைடை பிளைனாக இல்லாமல் செக் போர்டு மாதிரியான சிம்பிள் டெக்ஸ்டர் டிசைனில் கொடுத்துருக்காங்க. சப்வூஃபரை டிவியோட சென்டர் ஆஃப் த பேக் சைடில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. டிவியோட டிசைன் அடுத்து என்னென்ன ஹார்ட்வேர் கனெக்டிவிட்டி ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கும்பொழுது 4 HDMI போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்ஸ் ARC அண்ட் CEC காம்பேக்டபிள். USB போர்ட்னு பார்க்கும்பொழுது மொத்தமாக 3 USB போர்ட்ஸ் இருக்குது. அதில் 2 USB 3.0 போர்ட்ஸ், 1 USB 2.0 போர்ட். இயர்ஃபோன் கனெக்ட் பண்ணுறதுக்கான 3.5mm ஆடியோ ஜாக், AV இன்புட், ஈதர்நெட் கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கான RJ45 எல்லா கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸும் டிவியோட பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. இது கூடவே கனெக்டிவிட்டியில் வைஃபைன்னு பார்க்கும்பொழுது வைஃபை 2.4 GHz அண்ட் 5 GHz ரெண்டுக்குமே சப்போர்ட் இருக்குது. ப்ளூடூத்தும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 இருக்குது. அண்ட் டிவியோட ஃபோனை டேரெக்டாக கனெக்ட் பண்ணுறக்கும் ஆல்சோ ஆடியோ அண்ட் வீடியோவை காஸ்ட் பண்ணுறதுக்கான க்ரோம் காஸ்ட் பில்டினாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிவியில் டிவைசஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ஆப்ஷன்ஸும் நிறையவே இருக்கிறனால செட்டாப் பாக்ஸ், கேமிங் கன்சோல், ஆடியோ அண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைஸ்னு எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இது கூடவே கூகுள் அசிஸ்டண்ட்டை நம்ம ரிமோட்டை எடுக்காமலே நம்ம வாய்ஸை டேரெக்டாக கேப்சர் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஃபார் ஃபீல்ட் கம்யூனிகேஷன் மைக்ரோஃபோனும் டிவியில் கொடுத்துருக்காங்க. இதை பயன்படுத்தி ஹேண்ட்ஸ் ஃப்ரீயாக நம்ம வாய்ஸ் சர்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் இதை ஃபிசிக்கலாக ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான சுவிட்சும் டிவியோட பாட்டம் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹேண்ட் ஃப்ரீ வாய்ஸ் ஆக்சஸ் நம்ம உட்காந்து டிவி பார்க்குற நம்ம மாட்ரேட்டான டிஸ்டன்ஸ்லேருந்து பயன்படுத்தும் பொழுது பக்காவாகவே வேலை செய்யுது. கொஞ்சம் தூரம் அதிகமாக போகும்போது அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை. ஸ்டில் இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான், வேணுங்கிறப்ப பயன்படுத்திக்கலாம். வியூ மாஸ்டர்பீஸ் க்ளோ QLED டிவியோட டிஸ்பிளேன்னு பார்க்கும்பொழுது 4K குவாண்டம் டாட் டிஸ்பிளே இருக்குது. அல்ட்ரா HD ரெசல்யூஷனோட வருது. டிஸ்பிளேயோட பேக்லைட் சோர்ஸ் DLED, அதாவது டிஸ்பிளேக்கான பேக்லைட் பிஹைண்ட் த ஸ்க்ரீன்லேருந்தே வருது. இந்த டிஸ்பிளே ஒரு IPS பேனல். இதோட மேக்ஸிமம் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 800 nits வரைக்கும் போகும். DLED டிவி டிஸ்பிளே அப்படிங்கிறனால ஃபுல் அரே லோக்கல் டிம்மிங் சப்போர்ட்டும் இருக்குது. கலர் டெப்த் அக்யூரசிக்கு இந்த பேனல் HDR10+ வருது. அண்ட் MEMC சப்போர்ட் இருக்கிறனால ஃபாஸ்ட் மூவிங் இமேஜஸும் ரொம்ப ஸ்மூத்தாகவே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஆல்சோ இந்த டிஸ்பிளேயோட அதர் ஹை டைனமிக் ரேஞ்சஸ்ன்னு பார்க்கும்பொழுது டால்பி விஷன், ஐகோ அண்ட் HLCயோட வருது. அண்ட் இந்த டிஸ்பிளேல கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் 240 Hz மோஷன் ரேட். ஸோ கேமிங் கன்சோல் கனெக்ட் பண்ணி பயன்படுத்தும் பொழுது 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுங்கிறது நல்ல அண்ட் பெரிய இம்பாக்டை கேம் பிளேயில் கொடுக்கறத ஈஸியாகவே அப்சர்வ் பண்ண முடியுது. இந்த டிஸ்பிளேஸ் ஆம்பியன்ட் லைட் சென்சாரோட வருது. ஸோ ரூமோட பிரைட்னஸுக்கு தகுந்த மாதிரி இந்த டிவியோட டிஸ்பிளேயோட பிரைட்னஸும் அடாப்ட் ஆகிக்குது. ஸோ ஓவராலாக பிக்சர் அண்ட் விசுவல் குவாலிட்டின்னு பார்க்கும்பொழுது இந்த டிவியோட பிளாக் கலர்ஸ் டிவி ஆஃபில் இருக்கிற மாதிரியான செம டீப்பான பிளாக் கலர்ஸை கொடுக்குது. அதே வகையில் கலர் ரீப்ரொடக்ஷனும் ரியாலிட்டி மேட்ச் பண்ணுற மாதிரியான கிளியர் கட்டான விசுவல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் 120 Hz டிஸ்பிளே கேமிங் மானிட்டராக பயன்படுத்தும் பொழுது கேமர்ஸ்க்கு ஒரு ரியல் டைம் அட்வான்டேஜை கொடுக்குது. இந்த டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ் எல்லாமே காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரியான இந்த மாஸ்டர்பீஸ் க்ளோ QLED டிவியோட சவுண்ட் எஃபெக்ட்னு பார்க்கும் பொழுது இந்த டிவியில் 4.1 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. 100 watts அவுட்புட்டோடு வருது. அதாவது 4 மெயின் டவுன் ஃபேஸிங் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. கூடவே ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி டிவியோட பேக் சைடில் ஒரு சப்வூஃபரும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கர்ஸில் டால்பி அட்வான்ஸ் சவுண்ட் என்ஹான்ஸ்மெண்ட்டும் இருக்குது. டோட்டல் 100 watt ஸ்பீக்கர்ஸ் அண்ட் அதோட சவுண்ட் அவுட்புட் ரொம்ப லவுட் அண்ட் கிளியராக இருக்குது. சப்வூஃபரோட ட்ரமாட்டிக் எஃபெக்டை தனியாகவே ஃபீல் பண்ண முடியுது.
இந்த டிவியை டேபிள் மவுண்ட்லேருந்து வால் மவுண்ட் பண்ணும்பொழுது இதோட எஃபெக்ட் கொஞ்சம் வித்தியாசப்படலாம். பட் ஆடியோ செட்டிங்ஸில் வால் மவுண்ட் மோடுன்னு இருக்கும் பொழுது பெஸ்ட் அவைலபிள் சவுண்ட் எஃபெக்டை கொடுக்கணும் வியூ கமிட் பண்ணியிருக்காங்க. 100 வாட்ஸ் அண்ட் 4.1 ஸ்பீக்கர் சிஸ்டத்தில் வால்யூமை ஃபுல்லாக வச்சு டெஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது இதோட லவுட்னஸ். ஆல்மோஸ்ட் 60 and 70% வால்யூம் வைக்கிறப்ப ஹை அண்ட் வெல் பெஸ்டான சவுண்ட் அவுட்புட்டை தருது. அண்ட் இந்த டிவியோட டிஸ்பிளேயை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு சவுண்ட் பார் ஆடியோ சிஸ்டம் மாதிரியும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளவு ப்ராசஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸையும் கொடுக்கறது இந்த டிவியோட இன்டர்னல் ஹார்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்பொழுது 3 GB ரேம் அண்ட் 16 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. குவாட் கோர் GPU இருக்குது, கூடவே அட்வான்ஸ்டான APU அண்ட் GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கூகுளோட அஃபிஷியல் சர்டிஃபைடு ஆண்ட்ராய்டு டிவி. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10ல் ரன் ஆகுது. ஆண்ட்ராய்டு டிவி அப்படிங்கிறதுனால ஆப்வியஸாக ப்ளே ஸ்டோர் பில்ட்டினாக இருக்குது. கூடவே ப்ராமினென்ட்டான ஆப்ஸான நெட்ஃப்ளிக்ஸ், பிரைம் வீடியோ, ஸ்பாட்டிஃபை எல்லாமே ப்ரீ இன்ஸ்டால்டாக வருது. சாஃப்ட்வேர் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது வியூவில் ஆல்ரெடி இருக்கிற சினிமா மோடு, கிரிக்கெட் மோடு மாதிரியான பிக்சர் என்ஹான்ஸ்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் புதுசாக ஃபிலிம் மேக்கர் மோட்னு ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிம் மேக்கர் மோடை ஆன் பண்ணிவிட்டு மூவி அல்லது வெப் சீரிஸ் பார்க்கும்பொழுது அதை கிரியேட் பண்ணவங்க எந்த மாதிரியான அவுட்புட்டில் கொடுக்கணும்னு உருவாக்குனாங்களோ அதே மாதிரி எக்ஸாக்டாக வேறு எந்த விதமான பிக்சர் மாடிஃபிகேஷன் செட்டிங்ஸும் கொடுக்காம ஒரு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அப்படிங்கிறத வியூக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபிலிம் மேக்கர் மோட் அடாப்ட் ஆகிற மாதிரி வீடியோஸ் ப்ளே ஆகும்பொழுது இந்த மோடு தானாகவே எனேபிள் ஆகிற மாதிரியும் செட் பண்ணிக்க முடியும். ஸோ ஓவராலாக இந்த வியூ டிவி மாஸ்டர்பீஸ் க்ளோ QLED ஃபியூச்சர்ஸில் எந்த கார்னர்ஸையும் கட் பண்ணாமல் நல்ல வைப்ரண்டான 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிற டிஸ்பிளே, லக்ஸரியான டிசைன், 100 வாட்ஸ் 4.1 ஸ்பீக்கர்னு ஃபுல்லி பேக்கடு வெர்ஷனாக இருக்குது. ஸோ இந்த டிவியோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்கும்பொழுது 55 இன்ச் 74,500 ரூபாய்க்கும், 65 இன்ச் டிவி 99,500 ரூபாய்க்கும், 75 இன்ச் டிவி 1,79,500 ரூபாய்க்கும் கிடைக்குது. அண்ட் இது நாங்கள் இப்போ இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கிறப்போ இருக்கிற ப்ரைஸிங். மேபி நீங்கள் செக் பண்ணும்போது இந்த விலை கொஞ்சம் மாறி இருக்கலாம். ஸோ இது viustore.com அண்ட் amazon.in அவைலபிள். ஸோ இந்த டிவி நீங்கள் பார்க்குறக்கும் வாங்குறதுக்குமான பெஸ்ட் பையிங் லிங்க்ஸ் லைக் பட்டனுக்கு கீழே இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த டிவி பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லை வாங்க போகிறாங்கன்னு நினச்சிங்கன்னா அவங்கள்ட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பபாய்.